வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்டர் டைப் அருங்கோண கூடையோட ஃபுல் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கூடையோட மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். இப்போ 2 ரோலில் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டீல் ஸ்கேலு ஹாஃப் ரோல் வந்து பிளாக் கலர் வேறு எடுத்திருக்கேன். இப்படியே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க அந்த கட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன், அந்த வயரை அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள் வயரை வந்து எடுத்துக்கோங்க. அப்போனா தான் சிக்கு இல்லாமல் வரும். அதுக்காக உள் வயரை கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கட் பண்ண தான் நம்ம போகிறோம். ஸோ சிக்கு இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக வரும். உங்களுக்கு 8.25 அடியில் 28 வயர் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்டீல் ஸ்கேலில் தான் அளந்திருக்கேன். ஸ்டீல் ஸ்கேலோட மெஷர்மெண்ட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். 8.25 அடி நீங்கள் அளந்துக்கோங்க. ஒரு வயர் அளந்துட்டிங்கன்னா அதிலிருந்தே நீங்கள் மிச்சம் இருக்க எல்லா வயரையுமே நீங்கள் 28 வயரையுமே நீங்கள் அந்த ஒரு வயர் கட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த வயரை அளந்தே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வயர் வந்து சிக்கு இல்லாமல் நல்லா நீட்டாக வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி வயரை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அளந்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து வயரில் வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. நான் வந்து இப்போ 28 வயரையும் கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு பண்டில் ஃபினிஷ் ஆகி நெக்ஸ்ட்டு பண்டிலேருந்தும் நான் வயர் எடுத்திருக்கேன். எனக்கு இப்போ நம்ம பேஸ் வந்து 12 லைன்ஸ் நம்ம வந்து போட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க வயரை வந்து இந்த மாதிரி 2ஆக ஈவனாக மடித்து எடுத்துக்கோங்க. பேஸும் வந்து நம்ம எல்லோ கலரில் தான் போடணும். அதனால் எல்லோ கலர் அந்த வயரை நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த 2ஆக மடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து இந்த மாதிரி அளந்து ஒரு 1/2 அடி விட்டுட்டு இந்த மாதிரி அளந்து அந்த ரன்னிங் வயரை நீங்கள் வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு எப்பயும் போல் நார்மல் நாட் போட்டுக்கோங்க. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு லைன் போடுறோம். இதுதான் வந்து சென்டர் லைனு. நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அப் அண்ட் டவுன் வந்து ஃபஸ்ட்டு லைனுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த செக் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் விட்ருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து 1/2 அடி இருக்கான்றதையும் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து இந்த ரன்னிங் வயர் போகுது பாருங்கள், இந்த சைடில் இருந்து தான் இந்த மிச்சம் இருக்க 27 வயர் நம்ம ஒரு வயர் ஜாயின் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்க 27 வயரை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் ஒவ்வொரு வயராக நீங்கள் இந்த மாதிரி மடித்து ஈவனாக மடித்து எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். உங்களுக்கு யாராவது ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த வயரை வந்து மடித்து தர சொல்லி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஈஸியாக நீங்கள் ஃபஸ்ட் லைன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஈஸியாக. ஏன்னா ஃபஸ்ட் லைன் போடுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்தடுத்து போடுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். நான் ஃபுல்லாகவே பேஸ் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதே மாதிரி 28 வயரை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் பாருங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த லாஸ்ட் அந்த ரன்னிங் வயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபஸ்ட்டு நம்ம அளந்துட்டு விட்டுருக்கோம் பாருங்கள், அதை இந்த மாதிரி திரும்ப அதே அளவு இந்த மாதிரி மடித்து வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு லைன், சென்டர் லைன் நம்ம போட்டிருக்கோம். நம்ம வந்து 12 லைனையுமே சேம் எல்லோ கலர் வயரில் தான் நம்ம வந்து போட போகிறோம். அதுக்காக அடையாளத்துக்காக இந்த மாதிரி நான் ஒரு பின் பண்ணி வச்சுருக்கேன் சென்டர் லைனுக்காக. அடுத்து இப்போ செகண்ட் லைன் எப்படி போடணுன்னா, நம்ம அந்த ஃபஸ்ட்டு நம்ம அளந்துட்டு விட்டோம் பார்த்திங்களா, அந்த அளவே தான் நீங்கள் ஃபுல்லாத்துக்கும் இந்த 12 லைனுக்குமே நீங்கள் அதே அளவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சென்டர் லைனுக்கு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த அளவை நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபுல்லாகவே போட்டுடலாம். நீங்கள் நாட்ஸ் எல்லாமே நல்லா டைட்டாக போடுங்க. பேஸ்லேருந்தே நம்ம வந்து டைட்டாக போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கூட ஸ்டிஃபாக கிடைக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு திரும்ப இந்த சைடு விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கணும். சென்டர்லேருந்து அந்த சைடு ஒரு 5 லைனும் இந்த சைடு ஒரு 6 லைனும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் போட்டு முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு ஒரு 5 லைன், இந்த சைடு ஒரு 6 லைன், டோட்டலாக உங்களுக்கு 12 லைன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பின்னை வந்து நீங்கள் கழட்டிடலாம். நான் வந்து குச்சி சொருகியிருக்கேன். பேஸுக்கு 2 லைனுக்கு ஒவ்வொரு குச்சி நான் வந்து சொருகியிருக்கேன். நான் அப்படின்னா தான் பேஸ் வந்து கொஞ்சம் சுருளாமல் உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். அப்படின்றதுக்காக நம்ம வந்து அடுத்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த பிளாக் கலர் வயரை வந்து இந்த மாதிரி நான் வந்து கட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் ரன்னிங் வயரில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே இருந்தனாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 5 லைன் நீங்கள் வந்து போட போகிறீங்க. லேடர் நாட் யூஸ் பண்ணி நீங்கள் 5 லைன் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அடுத்து கிராஸ் நாட்டு இந்த மாதிரி போடுறதுனால லேடர் நாட் போட்டு நீங்கள் பண்ணால் தான் கூட வந்து ஈவனாக இருக்கும் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் பண்ணி வர்றப்ப. அதுக்காக தான் நீங்கள் வந்து அந்த லேடர் நாட் நான் வந்து போட சொல்கிறேன்.
4 பக்கம் கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு 5 லைன் வந்து போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் பாருங்கள் போட்டு முடிச்சுட்டு அந்த ரன்னிங் வேரையும் கட் பண்ணி இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த ஸ்டார்டிங் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுலேருந்து பார்த்துக்கோங்க. அதுலேருந்து இப்போ கிராஸ் நாட் போடுங்க. ஒரு லைன் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப்பே வந்து ஒரு லைன் கிராஸ் நாட், ஒரு லைன் ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். அதனால் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து நாட்ஸ் வந்து நல்லா டைட்டாக நீங்கள் இது பண்ணிக்கணும். அந்த கிராஸ் நாட் போடுறது, அடுத்த லைன் வந்து ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி போட போகிறோம். சேம் அதுவும் எல்லோ கலர் லைனில் தான் நம்ம போட போகிறோம். அப்படின்னா தான் சென்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து எல்லோ கலராக உங்களுக்கு இருக்கும். இந்த கலர் காம்பினேஷன்ஸ் கூட பார்த்திங்கனாலே தெரியும். எல்லோ வித் பிளாக் வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு கலர்ஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து இருக்குது. நான் பாருங்கள் ஒரு லைன் வந்து கிராஸ் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து அடுத்து ரன்னிங் வேர் வந்து நீங்கள் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அதே எல்லோ கலர் வயர் எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் அந்த வயர் எடுத்து கட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எங்கே இருந்தனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சோண்டு விட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ போடுறப்ப நீங்கள் எந்த வயரையுமே மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து போடணும். அதுதான் இதில் வந்து முக்கியமானது. மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கிராஸ் நாட் போடுறப்போ நம்மளுக்கு வந்து வயர் வந்து அந்த இடத்துல வந்து ஷார்ட்டேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கணும். இப்போ கிராஸ் நாட் போட்டுட்டு ரன்னிங் வயர் போடுறப்ப அந்த வயரோட அந்த எட்ஜஸ்லாம் குத்தாத அளவுக்கு நல்லா நீட்டாக நெருக்கமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் வந்து கூடைகள் வந்து நல்லா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கோங்க ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி. அடுத்த லாட்டை எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்போ தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஷேப்பு தெரியுதா? இப்போ இந்த 2 நாட்டுக்கும் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்புக்கு இடையில நீங்கள் ஒரு கிராஸ் நாட் போடணும். அடுத்த லைன் கிராஸ் நாட் போடுறப்ப இதுதான் வந்து கான்செப்ட் உங்களுக்கு. ஒரு கிராஸ் நாட் போட்டுட்டு ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி அடுத்த நாட் போடணும். அடுத்தது வந்து திரும்ப கிராஸ் நாட் போடுறப்ப அந்த 2 கேப்புக்கும் நடுவில் 2 வயர் போகும். அந்த இதில் நீங்கள் இருந்து எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அருங்கோண ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி போடணும். நான் உங்களுக்கு இந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்றது. நான் பாருங்கள் ஒரு கிராஸ் நாட், ஒரு ரன்னிங் வேர், அடுத்து ஒரு கிராஸ் நாட் போட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். பின்னாடி அந்த ரன்னிங் வேர் வந்து நம்ம ஒரு லைன் ரன்னிங் வேர் போட்டால் அதை கட் பண்ணிடாதீங்க. அதை பின்னாடியே இருக்கும். அதை எப்படி எடுக்கணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே இருக்குல்ல அந்த ஒரு நாட்டுக்கு இடையில விட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் ரன்னிங் வேர் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ரன்னிங் வேர் போடுறப்ப நல்லா டைட்டாக பக்கத்தில் வச்சு நல்லா டைட்டாக அந்த மாதிரி இழுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் ரன்னிங் வேரை கட் பண்ணணும்னு தேவையில்லைங்க. நம்மளுக்கு அப்படியே ரன்னிங் வேர் அப்புறம் கிராஸ் நாட், ரன்னிங் வேர் கிராஸ் நாட்னு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த கிராஸ் நாட் போடுறோம் பார்த்திங்களா, அந்த கிராஸ் நாட் வந்து 9 லைன் வர்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த கூடைக்கு வந்து நல்ல ஹைட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வயர் வந்து நான் டீலக்ஸ் வயர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராகவே ஷைனிங்காக, ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் பின்னுறதுக்கு ஈஸியாக, கூட வந்து நல்லா ஸ்டிஃபாக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. நான் வயரும் சேல்ஸ் பண்ணுறேன். வயர் வேணுன்றவங்களும் என் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். நம்ம சேனலில் இன்னும் நிறைய கூடைகள் இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரியுதா? இந்த அருங்கோண ஷேப் வந்திருக்கிறது தெரியுது பாருங்கள். இப்போ அடுத்த கிராஸ் நாட் எங்கே போடணும், அந்த 2 கேப்புக்கும் நடுவில் அந்த கிராஸ் நாட் போடணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட்டே வராது. எந்த ஒரு வயரையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தப்பும் வராது. நிறைய மிஸ்டேக்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வராமல் இந்த மாதிரி நல்லா நீட்டாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கூடையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. நான் வந்து கீழே வந்து 9 கிராஸ் நாட் வர அளவுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். நான் அந்த அளவுக்கு நான் 9 இதுக்கு நான் போட்டு முடிச்சிட்டேன் நான். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். பிளாக் கலர் ரன்னிங் வேர் யூஸ் பண்ணி போட்டுக்கணும். எல்லோ கலர் வேர் வந்து இன்னும் எனக்கு அதில் மிச்சம் இருக்குது. அதை நான் வந்து ஹேண்டிலுக்கு நான் வச்சுக்குவேன். நான் 6 லைன் வந்து பிளாக் கலர் வந்து யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தான் ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிறப்ப உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா கீழே நம்ம 5 லைன் போட்டுக்கோம்ல, அதுக்கு வயர் வந்து கரெக்டாக இருக்குங்க.
8.25 அடி நான் என்னோடய வயருக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களோட வயர் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பொறுத்து, மொத்தமாக இருந்தால் கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க, மெலிசாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த சைஸ் கூட வந்து பெருசாகவே இருக்கும். நீங்கள் கடைகளுக்கு கொண்டுட்டு போகிற மாதிரி பெரிய சைஸாகவும் இருக்கும். பெரியவங்க லஞ்ச் பேக்கும் நீங்கள் வந்து கொண்டுட்டு போகலாம். 6 லைன் நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எவ்வளோ வயர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது. நாட்ஸ் எல்லாம் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா குத்தாமல் நல்லா நீட்டாக நான் வந்து போட்டிருக்கேன். அதனால் பார்க்குறதுக்கும் கூட வந்து நல்லா நீட் ஃபினிஷிங் வந்து கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நான் பாருங்கள் 6 லைன் நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். வயர் பாருங்கள் கரெக்டாக எனக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து வயர் கரெக்டாக இருக்குது. மிச்சம் இருக்க எல்லா வயரையுமே இன்சர்ட் பண்ணிடுங்க. கட் பண்ணிடாதீங்க, இன்சர்ட் பண்ணிடுங்க நல்லா நீட்டாக. நிறையா அதுக்கு சொருகுனிங்கன்னா கூடையும் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக உங்களுக்கு வந்து இருக்கும். நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள் கூட இன்சர்ட் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து எவ்வளோ நல்லா ஃபினிஷிங் பண்ண பிறகு நல்லா ஹைட்டாக தெரியுது பாருங்கள். கூடையோட ஹைட்டு எல்லாமே நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. உள்ளே பாருங்கள் நல்லா நீட்டாக அந்த மாதிரி குத்தாத அளவுக்கு நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹேண்டில் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 4 அடியில் 3 வயர் வந்து இன்னர் வயர் எடுத்துக்கோங்க ஒரு ஹேண்டிலுக்கு. 10 அடியில் 2 வயர் வந்து அவுட்டர் வயர் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பிளாக் கலரில் போட போகிறதுனால 4மே பிளாக் கலர் வயரில் நான் எடுத்துருக்கேன். ஒரு ஹேண்டிலுக்குரிய மெஷர்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன். சைடுக்கு கட் பண்ணுறதுக்கும் கட்டுறதுக்கும் நீங்கள் வந்து வயர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஹேண்டில் போட்டுகிட்டே 2 வயர் ஹேண்டில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். எப்படி இந்த 2 வயர் ஹேண்டில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ இருக்குது. நான் அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் எடுத்து ஹேண்டில் போட்டிங்கன்னா ரொம்ப லாங்காகவும் இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்காது, நல்லா மீடியம் சைஸில் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி சைடாக நீங்கள் வந்து சொருகிட்டிங்கன்னா கூடையோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாவே சூப்பராகவே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி கூடைகள் நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூடைகள் ஏதாவது டவுட் இருக்குது, ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் என் நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.